Praise the Lord. ஆண்டவர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. God's holy name all alone be glorified. ஸோ ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச விரும்புகிறார் அப்படின்றத நம்ம வார்த்தை மூலிமா படித்து தெரிஞ்சுக்கலாம். ஜேம்ஸ் chapter 1 verse 22 to 26 ஆனால் 22 படிக்கலாம். But be doers of the word and not hearers only, deceiving yourselves. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வெறும் வார்த்தையை கேட்கறது மட்டும் இல்லை, படிக்கிறது மட்டும் இல்லை, பட் அதன்படி நடக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி நடக்கணுமா, நம்ம அப்படியே கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம சர்ச்சில் போனாலும் வார்த்தையை கேட்போம், வார்த்தையை கேட்டு வெளியில் கால் வச்சிருந்த உடனே இல்லை வீட்டுக்கு வந்த உடனே யாராச்சும் கேட்பாங்க, இன்னைக்கு என்ன வார்த்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினாரு, என்ன வார்த்தை இருந்தது சர்ச்சில் அப்படின்னா, இன்னைக்கு என்ன வார்த்தைனா ஐயோ ஞாபகம் இல்லையா, ரொம்ப நல்ல வார்த்தை என்னன்னா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அப்படி யோசிக்க கூடாது. ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, நம்ம கேட்ட உடனே டிப் ஆஃப் தி டங்கில் இருக்கணும் அவருடைய வார்த்தை. ஆமாம், இதை பற்றி பேசினாரு, உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சுதோ இதை பற்றி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்ல அந்த ஞானம் இருக்கணும். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆண்டவரே இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸில் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மள்ட்ட பேசிக்கிறாரு, அவரே வார்த்தையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வார்த்தையை நம்ம மறந்துட்டோம், இந்த வார்த்தையின் படி நம்ம நடக்கலை அப்படின்னா யாரை நம்ம மறுக்கிற மாதிரி, ஆண்டவரையே நம்ம மறுக்கிற மாதிரி. ஸோ அவரை மறுக்கக்கூடாதுன்னா இந்த வார்த்தை நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த வார்த்தை நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும்னா அதை கேட்டு அதன்படி நடக்கணும். அதன்படி நடந்தால் என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், இல்லை வேறு யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணுறோம், ஆண்டவர் சொல்லாரு, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன், நீங்கள் பிசாசுகளே துரத்துவீங்க என் நாமத்தினால அப்படி சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் நம்ம கேட்டு ஞாபகம் வச்சிருந்தா தானே நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். இல்லாட்டி செய்ய முடியுமா? ஆண்டவர் நாமத்தினால கேட்டோம்னா யாரோ சொன்னாங்க, ஆண்டவர் நாமத்தினால கேட்டோம், யாரும் இல்லை, ஆண்டவர் பைபிள் எழுதியிருக்கிறது ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. ஸோ அதன் கேட்டு அதன்படி நம்மளுக்கு நடுக்க ஆண்டவர் அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணலான்னா, பைபிள் படிக்கும் போது ஆண்டவரே ஃபஸ்ட்டு ஒரு 2 minutes நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே ப்ளீஸ் இந்த படிக்கிற வார்த்தையை நான் மறக்கக்கூடாது, அதன்படி நடுக்க எனக்கு அந்த கிருபை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்களும் நானும் இனிமேல் அப்படி பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ சூப்பரான வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. இது ரொம்ப சர்வசாதாரண வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், பட் இது உள்ள ரங்கத்தை நம்ம டீப்பாக நம்ம யோசித்து படிக்கும் போது இது ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ட். ஓகே, ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம கேட்டு இதன்படி நடக்கணும், அப்போ தான் அந்த விசுவாசம் வரும், அப்போ தான் அந்த ஆண்டவருக்குள்ளே நடக்க முடியும், அப்போ தான் இன்னொருத்தருக்கு போய் சொல்ல முடியும், அப்போ தான் ஆண்டவர் நம்மள்ட்டே இருக்கிற மாதிரி, அப்போ தான் இன்னொருத்தருக்கு ஆண்டவர் நாமத்தில் சுகம் தரும் அப்படின்னா அந்த ஒரு அற்புதம் கூட அப்போ தான் ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் என்ன ஒரு காரணம்னா, ஆண்டவர் வார்த்தையை கேட்கணும், அதன்படி நடக்கணும். வெறும் கேட்டு மறக்கக்கூடாது. நம்மளே நாம் ஆண்டவர் சொல்கிறாரு, இது வார்த்தையை படிச்சுட்டு போனால் தெரியும், நம்மளே நாம் கண்ணாடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அதை மறந்துடுவோம். அதே மாதிரி தான் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ஓகே, ஸோ இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ சூப்பரான வார்த்தையை நம்மள்ட்ட பேசினாரு. நாளை தினத்தில் என்ன வார்த்தை பேசுகிறாரோ நாளைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, until then God bless you.